வெல்கம் டு ஆல் பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைப் சாஃப்ட்வேரில் எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சேல்ஸ் என்ட்ரி ஆட் பண்ணுறது, ஆட் ஸ்டாப் எப்படி பார்க்குறது, இன்கம் அப்புறம் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி நம்ம எப்படி ஆட் பண்ணணும், ஸோ இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது சேல்ஸ் என்ட்ரி. ஸோ சேல்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெகுலராக வர கஸ்டமர்ஸோட டீட்டெயிலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக ஸ்டாக்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுக்கான ப்ராஃபிட் ரிப்போர்ட்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கண்ட்ரோல். இதில் என்ன அப்படின்னா, பர்ச்சேஸோட ப்ராடக்ட். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை நம்ம இதில் தான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாக் எப்படி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது போக ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கமில் நமக்கு என்னென்ன இன்கம்ஸ்லாம் வருதோ அதை நம்ம இன்கமில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் எதுக்கெலாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ ஸோ அதை எக்ஸ்பென்ஸ் செட்டிங்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பார்த்துக்கலாம்னா, டேட் வைஸு, மந்த் வைஸு, வீக்லி வைஸ், இது ஃபுல்லாகவே நம்ம ரிப்போர்ட்ஸ் ப்ராப்பராக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட பைக் சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கான்ஃபிக் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ கஸ்டமர் செட்டிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஷாப்க்கு ரெகுலராக வர கஸ்டமரோட டீட்டெயிலை நீங்கள் இந்த பிளேஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஜிஎஸ்டி நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் இருக்கிற ரிமைனிங் இந்த பேங்க் அக்கௌண்ட், அதர் டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் ஆட் ஆகிடும். அடுத்து பாயிண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் 1 பாயிண்ட் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு இருப்போம். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி பண்ணும்போது அந்த கஸ்டமருக்கு நீங்கள் அமௌண்ட் ரெடியூம் பண்ணணும் இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சேல்ஸ் என்ட்ரியில் பார்கோட் யூஸ் பண்ணியும் நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணியும் நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி போட்டுக்கலாம். எப்படி பார்கோட் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் நேம் யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எத்தனை குவான்டிட்டி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 குவான்டிட்டி அப்போ என்டர் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணணும்னா டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் ஸ்டாக்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இங்கே தான் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் தான் அந்த கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஆட் ஆகும். ஸோ இதை நீங்கள் எஸ்1 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் அவங்களோட அமௌண்ட்டை ரெடீம் பண்ணணும். இப்போ அவங்க மந்த்லி டைம்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் ரெடீம் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ பேமெண்ட் அவங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் பேட் அமௌண்ட்டாக மாறிடுவோம். அவங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா பேமெண்ட் டைப் கேஷில் இருக்கும். இல்லை அவங்க பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ போடுறாங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணால் தான் எந்த கஸ்டமர் கீழே நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரைஸை செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஒன்று ஓகே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இப்போ கேஷ் மெத்தடில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவங்க ரிமைனிங் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது எப்படி என்டர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த கஸ்டமர் நேம், இப்போ எந்த கஸ்டமர் கீழே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு நேம் வந்துடும். ஸோ டவுன்லோடர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இல்லை நீங்கள் நியூவாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக ஆட் ஆகிடும். ஸோ ஆட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோடர் கிளிக் பண்ணிங்கன்னா எதை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த குவான்டிட்டி சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை என்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நம்ம எத்தனை குவான்டிட்டி போட போகிறோமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் கொடுத்துருங்க.
அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட வந்துடும். இதில் வந்து இப்போ வந்து அவங்க 320க்கு வாங்கியிருக்காங்க. இதில் வந்து அவங்க 300 மட்டும் பே பண்ணுறாங்க அப்படின்னா இதில் 300 பே பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஒன்று ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் சேல்ஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த கஸ்டமர் கீழே நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கஸ்டமர் வந்து பே பண்ணியிருக்க அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். அது போக இன்னும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணி இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் பே பண்ணுறவோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட் ஸ்டாக் பார்த்துக்கலாம். ஆட் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட ஷாப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்க ஓன் ஸ்டாக்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கான்ஃபிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த ஏஜென்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்களோ அது ஞாபகம் தான் அந்த ஏஜென்ட்டோட நேம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் கடையில் இருக்குது அப்படின்னா உங்களோட ஷாப் நேம் கொடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்து வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இங்கே எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஃபேமிலிக்கு வந்து ஏஜென்ட் வைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட நேம் என்டர் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து எந்த ஏஜென்ட் கிட்டேருந்து வாங்குறீங்களோ அந்த ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏஜென்ட் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஏஜென்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டாக் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட் ஸ்டாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் வந்து இருந்துச்சுன்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஏஜென்ட் கீழேயோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எத்தனை குவான்டிட்டி வந்து இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா ஸ்டாக்குமே இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். டே ஷீட் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எப்படின்னா இன்கம் அப்புறம் எக்ஸ்பென்ஸ் இந்த என்ட்ரிலாம் வந்து நம்ம எங்கே தான் பண்ணணும் அப்படின்னா இந்த டே ஷீட்டில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்கம் செட்டிங்ஸ் நம்ம பண்ணுற சேல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரீ டிஃபைனாகவே இன்கமில் வந்து ஆட் ஆகிடும். அது போக வேறு ஏதாச்சும் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்கம் என்ட்ரியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கேட்டகரி என்னவோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்கம் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து இன்கம் என்ட்ரியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த கேட்டகரி கீழே வருமோ அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இதே மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ். ஸோ எதுக்கெலாம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கேட்டகரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்கம் என்ட்ரி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த கேட்டகரியில் நீங்கள் எந்தெந்த கேட்டகரி வந்து நம்ம ஆட் பண்ணுமோ அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து இன்கம் வந்துச்சோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி. ஸோ எதுக்கெலாம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருப்போம் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வர இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லெட்ஜர் ரிப்போர்ட். இதில் வந்து பர்ச்சேஸ் லெட்ஜர் ரிப்போர்ட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஏஜென்ட் வைஸாகவும் பார்த்துக்கலாம், இல்லை டேட் வைஸாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஏஜென்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டேட் வைஸ் வேணும் அப்படின்னா டேட் வைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டேட் வைஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம எந்த கஸ்டமர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து எப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து நமக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போது சப்ளையர் ஓவரால் லெட்ஜர் ரிப்போர்ட் இதில் வந்து ஓவராலாக காமிக்கிறோம். எந்த கஸ்டமர் அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அது போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து ஓவராலாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, இந்த எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லா ரிப்போர்ட்ஸுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் ஏஜென்ட் வைஸாக பார்க்கணும்னு பார்த்துக்கலாம், இல்லை டேட் வைஸாக பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் எல்லாமே
செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இருக்க எல்லா கேட்டகரி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏஜென்ட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன் ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏஜென்ட் கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிப்போம், நம்ம வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி தான் சேல்ஸ் ரிப்போர்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கான ரிப்போர்ட்ஸ். ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கிப்போமோ அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க எக்ஸல் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த மாதிரி அதுதான் நம்ம வந்து இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஃப் அப்படின்னா எதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கிராஃபில் வந்து என்ன சேல்ஸோட கிராஃப் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இதுக்கான கிராஃப் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம லாஸ்ட் 7 டேஸ்க்கானது, 1 மந்த்துக்கானது, 1 இயர்க்கானது நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு பண்ணிங்கன்னா எந்த டேட்டுக்கு எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து 1 இயர்க்கான அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். பர்ச்சேஸ்க்கும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து மந்த் வைஸ் பார்த்துக்கலாம். இந்த மந்தில் எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத இந்த கிராஃபில் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளோட பைக் சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா அதுக்காக நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நாள் நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.